எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நாளைய தினம் நமக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் இல்லையா? இந்த ஆடி மாதம் நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே அம்மன் அருளால் கிடைக்கப்பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் வாங்கவே கூடாத 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இந்த ஆடி மாதம் நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் நாள் பூஜை எப்படி வீடுகளில் சிறப்பான முறையில் மேற்கொள்ளணுங்கிறதுக்கு உண்டான செய்முறை விளக்கப்பதிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நம்ம வீடுகளுக்கு அம்மனையும் குலதெய்வத்தையும் வரவழைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டிய கலச நீர் வழிபாடு என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவும் இருக்குது. பெண்களுக்கே உண்டான இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கமும் இருக்கு. நிலைவாசல் அப்படிங்கிறது எல்லாருடைய வீடுகளிலுமே இருக்கக்கூடிய ஒன்றா இருந்தாலுமே அந்த நிலைவாசல்ல தான் குலதெய்வங்களும் கும்பதெய்வதைகளும் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால நிலைவாசலினுடைய உட்புறத்திலையும் வெளிப்பக்கத்திலையும் எந்த ஒரு குறிப்பிட்ட விசேஷம் முடிச்சு நம்ம கட்டி வைக்கணும். இதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவும் இருக்கு. இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே ஒவ்வொரு தனிப்பதிவு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் இந்த ஆடி மாதமானது பார்க்கப்படுது. இது வரைக்கும் எந்த ஒரு பதிவையுமே பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் கட்டாயமாக ஒரு சில பொருட்களை நம்ம வாங்கவே கூடாது. அப்படி வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். நிறைய பொருட்கள் எதுவுமே கிடையாது. 3 முக்கியமான பொருட்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது நமக்கு அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இந்த மாதம் நமக்கு செல்வ செழிப்பான மாதமாக அமையணும், கஷ்டங்கள் அனைத்துலேருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் கட்டாயம் வாங்கவே வாங்காதீங்க. நிறைய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வீடுகளில் வாங்கி வைத்து அம்மனை வரவழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் நீங்கள் மறந்தும் செய்யக்கூடிய இந்த ஒரு தவறால் முழு பலன்களும் கிடைக்கப்பெறாமல் போயிடும். அதனால என்ன பொருள் அப்படிங்கறத ரொம்ப கவனமா ஞாபகம் வைத்து நாளைய தினம் கையாளுங்க. சரி, முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் மிதியடிகள் கண்டிப்பா நாளைய தினம் வாங்கவே கூடாது. கால் மிதியடிகள் மட்டும் இல்லாம காலணிகள் இல்ல குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஷூக்கள் இந்த மாதிரி பொருட்களை கட்டாயம் நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம சரியான முறையில் வரவேற்று அம்பிகையை மனம் குளிர செய்தால் மட்டும்தான் இந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும். நீங்கள் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் வைத்து வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரியான பொருட்களுக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத தவிர்த்து கொண்டாலே போதும். கட்டாயமாக அம்மன் மனம் குளிர நம்ம வீடுகளுக்கு வருகை தந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே விலக்கி வைப்பாங்க. அதனால் முதல் பொருளாக நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் மிதியடிகள், காலணிகள், வீடு துடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியவைகள், இப்போ மாப்பா இருக்கலாம் இல்லை லிக்விடா இருக்கலாம், எதுவுமே நீங்கள் நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அடுத்ததா இரண்டாவது பொருள், கசப்பு நிறைந்த உணவுகளை கட்டாயமாக நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். பாவக்காய், வெந்தயக்கீரை இல்லை இதர கீரை வகைகள், கசப்பு நிறைந்த கீரை வகைகள் இது எல்லாத்தையுமே கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்க. வெந்தய குழம்பு வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. நல்ல ஒரு இனிப்பான விஷயங்கள், அதாவது வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய பானகம், வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய பொங்கல், இது அனைத்தையுமே நாளைய தினம் நம்ம வீடுகளில் மணக்க செய்தால் மட்டும்தான் அந்த மனம் நம்ம வீடுகளில் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தாலையும் நம்ம வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்து சொல்லக்கூடிய ஸ்லோகத்தின் பலனாலும் அம்பிகை நம்ம வீட்டுக்கு ஓடோடி வருவாங்க. குலதெய்வத்தினுடைய அருளை ஒருவர் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக கசப்பு நிறைந்த காய்கறிகளுக்கோ இல்லை கசப்பு நிறைந்த உணவு வகைகளுக்கோ முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் நிறைய பேருடைய வீடுகளில் புதன்கிழமை நாட்களில் அசைவம் சமைப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். அசைவம் சமைப்பது அப்படிங்கிறத நாளைய தினம் செய்யக்கூடாது. வீட்டு உறுப்பினர்களுக்கு தான் செய்தேன், நான் செய்யலை அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் அசைவம் சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும். வெளியிடங்களுக்கு போய் சாப்பிட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. நாளைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படிங்கிறதால மனதை இறை வழிபாடுகளில் மட்டுமே செலுத்துவது, உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருந்து இறைவனுக்காக அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தினுடைய முக்கியத்துவமே. அதனால் நிறைய பேர் வீடுகளில் எங்களுடைய குலதெய்வம் அசைவம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் தான், அதனால் நான் அசைவம் சமைக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது. அடுத்ததாக மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கடைகளுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சில பொருட்கள் வாங்குறீங்க
சொல்லாதீங்க. இப்போ மங்கள பொருட்களாக இருக்கட்டும், இல்லை வேறு இதில் சில பொருட்களாக இருக்கட்டும், கடன் வைப்பது அப்படிங்கிறத சொல்லாதீங்க. நீங்கள் இதை கடனாக வச்சுக்கோங்க, இல்லை குறித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைய தினம், அதுவும் முதல் நாள் அன்னைக்கு அந்த தொடக்கத்தின் பொழுது செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டத்தை நம்மளே வீடுகளுக்கு வரவழைப்பதற்குண்டான ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லலாம். அதனால் கட்டாயமாக நாளைய தினம் கடனாக எந்த பொருளையுமே வாங்கி வருவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அது ₹5 காஃபி பேக்கெட்டாகவும் இருக்கலாம், இல்லை பெரிய அளவு பொருளாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக நாளைய தினம் கடனுக்கு வாங்கி வருவது அப்படிங்கிறத மட்டும் செய்யாதீங்க. நிறைய பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் நாள் நம்ம கடனாக ஒரு பொருளை வாங்கி வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கடன் சுமை நம்மளை அழுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. அக்கம் பக்கத்தில் கூட போயிட்டு நாளைய தினம் இரவலுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வருவது, அந்த பொருள் நம்ம பயன்படுத்திட்டு திருப்பி தரதான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இரவலாக வாங்குவது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க. நீங்களும் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. ஒரு அவசர தேவைக்கு ஏதாவது ஒரு பொருளை யாராவது கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் கொஞ்சம் நீங்கள் நாசூக்காக பேசி தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கட்டாயம் நீங்கள் தருவது இல்லை நீங்கள் பெறுவது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது. இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக நாளைய தினம் எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க. நீங்கள் மறந்தும் செஞ்சிட வேண்டாம். இப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் முழுவதும் நீங்கள் என்னதான் சிரமப்பட்டு நீங்கள் வழிபாடு மேற்கொண்டு இறையருள் பெறணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாலும் அந்த இறையருள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சற்று குறைவாயிடும். அதனால் இது ரொம்ப கவனத்தோடு நாளைய தினம் செயல்படுங்க. அதுவும் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த ஆடி முதல் நாள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு. பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய நாள் தான் இந்த புதன்கிழமை. அதுலேயும் நமக்கு ஏகாதசியும் சேருது அப்படிங்கிற காரணத்தால் பெருமாளுடைய பரிபூரண அருள் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு தான் செயல்படணும். அதனால் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நாளைய தினம் ஆடி மாதத்தை ரொம்பவுமே சிறப்பான முறையில் அமைதியாக சந்தோஷத்தோடு வரவேற்று அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நீங்கள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் கோவிலில் கட்டாயம் அம்மன் கோவிலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எல்லா நேரங்களையும் நம்ம நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றிட்டுருப்போம். ஆனால் நாளைய தினம் நம்ம நெய் தீபம் ஏற்றி அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் நாளை வரவேற்று அம்மன் கோவிலில் தரக்கூடிய பிரசாதமான குங்குமத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்து தலை ஸ்நானம் செய்தோ இல்லை ஸ்நானம் செய்தோ நெற்றிகளில் பொட்டிட்டு கொள்ளும் பொழுது அந்த குங்குமத்தை திலகமாக இட்டு கொண்டாலே போதும். கட்டாயமாக அம்மனுடைய பரிபூரண அருளானது கிடைக்கப்பெறும். ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக வாங்கக்கூடாத முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.